வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககிரி கோட்டை. நீங்கள் பார்க்குறது சங்ககிரி கோட்டை, அதாவது தீரன் சின்னமலை வாழ்ந்த ஒரு சங்ககிரி கோட்டைக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த கோட்டை எவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த காலத்துலேயே எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். உண்மையிலுமே ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. உள்ளே போனோம்னாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கனாலே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு கோட்டை. கோட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா சரியான மலைங்க. மலைக்கு மேலே ஏறினா இன்னும் மேலேயும் கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களால் மேலே கோயிலுக்கு ஏறுற அளவுக்கெல்லாம் கொஞ்சம் காலெல்லாம் வசதி இல்லை, ஸ்ட்ரென்த்து பத்தாது. எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் கால் லெக்மெண்ட் டேர் ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எங்களால் இப்போதைக்கு மேலே ஏற முடியாது. பாருங்கள், இப்போ நம்ம கோட்டைக்குள்ளார என்ட்ராகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கோட்டையோட சுவர்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்கனாலே பிரம்மாண்டமாக இருக்குங்க. உண்மையிலுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை அங்கே போய் பார்க்கணும். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர்னு பெருமை பெற்ற தீரன் சின்னமலை வாழ்ந்த இந்த சங்ககிரி கோட்டை தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கனாலே தனித்தனியாக உங்களுக்கே தெரியும், என்ன இந்த இடத்துல என்னமோ ஒரு சந்தமாக இருக்குது, அது எங்கே போகுது அப்படின்னு தனித்தனியாக நம்மளே யோசிக்க தோன்ற அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், இதை கேட்டு நம்ம அந்த கோட்டையோட கேட்டுக்குள்ளார உள்ளே போகிறோம். நாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட அலுவலகத்திலேருந்து ஒரு அலுவலர் இருப்பார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போனால் திடீர்னு ஒரு குகை மாதிரி தெரிஞ்சுதுங்க. அது எங்கே அந்த குகை என்ன ஏதுன்னு பார்க்கலான்ட்டு போனால், இதாவது இங்கே ஒரு நேராக போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்களா, அந்த குகை வழியாக போனால் அது வழியாக போனால் அந்தெல்லாம் மேலே ஏறி வர மாதிரியுமே ஒரு வழி இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ அதை எதை பார்க்க போகிறப்போ நம்ம இப்போ தமிழ்ச்செல்வன் முன்னாடி போகிறாரு. போயிட்டு அந்த குகைக்கு இந்த எண்ணெய் நெட்டி பார்த்துட்டு மறுபடியும் அந்த வழியாக தான் போவார். பெரிய வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு இதில் வரும். அப்படி பாருங்கள் வழி எப்படி இருக்குங்கிறத. அதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்தை ஒரு தடவை சும்மா 360 டிகிரியில் சுற்றி பார்த்தலான்ட்டு பார்க்குறோம். பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க. அந்த காலத்துலேயே எப்படி இந்த மலை மேலே கொண்டு கட்டினாங்கன்னு தெரியலைங்க. பாருங்கள், இந்த என்ன இந்த குகை அப்படின்னு பார்க்கலான்ட்டு அதனால் போனோம். இந்த வழியில் வர சொன்னோம். பாருங்கள், இந்த வழியில் வந்தால் தெரியும். இதுவும் அந்த காலத்தில் ஒரு வழியாக இருந்திருக்குமே என்னமோன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இப்படி கீழே குமிஞ்சு தான் வர முடியுதுல. தமிழ்ச்செல்வன் செல்ஃபோன் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்குற. அப்படி திரும்பவும் இந்த வழியாக வர்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் தீரன் சின்னமலை கோட்டை எப்படி இருக்குதுன்னு. உண்மையிலுமே அந்த காலத்துலேயே மிகவும் கடுமையாக வெள்ளைக்காரரை எதிர்த்து போராடின ஒரு தீவிரமான நம்ம தேசபக்தர் தீரன் சின்னமலை. எல்லாருமே வெள்ளைக்காரர்களுக்கு பணிஞ்சு வரும்போது தீரன் சின்னமலை மட்டும் பணிஞ்செல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடின ஒரு குணம் உள்ளவர். பாருங்கள், அதுக்கப்புறம் இப்போ மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தா இது ஒரு தெப்பக்குளம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி தான் அந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரியல. ஒரு மலை மேலே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதுங்க தெப்பக்குளம். ஆனால் தண்ணி தான் இல்லை, தண்ணி குறைவாக தான் இருக்குது. பாருங்க, நீ அடுத்தது அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறக்கு நீ அடுத்தது அப்படியே மேலே போகிறோம். இதில் இன்னொரு விசேஷம் இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே அதில் வீடியோவில் போட்டிருப்போம். மேலே கோயில் இருக்குதுங்க. இதுக்கு மேலே போனோம்னா இங்கே கோயில் இருக்குது. அதுபோக மலை மேலே போனோம்னா அங்கேயும் கோயில் இருக்குது. அப்படின்னாங்க. நாங்கள் மலை மேலே போகல,
இங்கே இருக்கிற கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தோம். அந்த கோயில் அதுக்கப்புறம் கோயிலுக்கு இருக்கிற கிணறு நாங்கள் முதல்ல காமிச்சிட்டோம். மலை தெரியுது பாருங்க, இந்த மலை தீரன் சின்னமலை வாழ்ந்த இடம். பாருங்க, இப்போ இங்கெல்லாம் ஆடு மாடுகள்லாம் மேயுது. ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட கோட்டை இருந்திருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே தான் வச்சுருக்குறாங்க. இருக்கிறத அப்படியே பாதுகாத்துட்டு வர்றாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயிலெல்லாம் பூட்டிக்குதுங்க. நாங்கள் வந்தப்போல்லாம் கோயில் பூட்டிக்குது. எப்போ திறப்பாங்கன்னு இதனால் தெரியல. ஆனால் உண்மையிலுமே மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டைங்குது. அந்த காலத்துலேயே பயங்கரமாக பாதுகாப்பு கட்டி வச்சுருக்குறாங்க கோட்டை. ஏதாவது கல்வெட்டுகளெல்லாம் இருக்குமான்னு தேடி பார்த்தோம். நம்மளுக்கு ஒன்றும் புலப்படலைங்க. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. உண்மையிலுமே மேலே வந்தால் கோட்டைக்கு மேலேயே கோயில்கள், அதுக்கு மேலே போனால் இன்னும் கோயில்கள், அதுக்கு மேலே போனால் இன்னும் மேலே போகலாங்கிறாங்க. தீரன் சின்னமலை தூக்கு போட்ட இடம் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல எந்த இடம்னு, நம்மளால மேலே போக முடியல. பாருங்கள், மறுபடியும் படிக்கட்டில் அப்படியே மேலே ஏறுறோம். அப்படியே மேலே வரக்கு முன்னாடி இந்த பின்னாடி கோவிலோட பின்புறத்தை பார்க்குறோம். எடுத்தது அப்படியே மேலே வரோம். பாருங்கள், எப்படி தான் இந்த அளவுக்கெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போல்லாம் நம்ம இந்த மாதிரியெல்லாம் கட்டவே முடியாதுங்க. கரங்கள் அப்படி தூக்கறக்கே ஆள் இல்லை. ஒரு கல்லை தூக்கி மேலே வைக்கணுன்னால அதுக்கு ஆள் இல்லை. அந்த காலத்துலலாம் ரொம்ப உண்மையிலுமே பயங்கரமான பலசாலிகளாக தான் இருந்திருக்கணுங்க. உண்மையிலுமே ஒவ்வொரு கல்லுக்கு மேலே ஒவ்வொரு கல்லை கரெக்டாக வச்சு கச்சிதமாக பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம அடுத்தது அப்படியே நேராக கோட்டைக்கு உள்ளே போகிறோம். மேலேருந்து கீழே பார்க்குறோம். கோட்டைக்கு உள்ளே போகிறோங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. இது எங்கேயோ மேலே போயிட்டே இருக்குது. அப்படியே மேலே போகிறோம். எல்லாம் அங்கங்கே மண்டபம் மாதிரி இருக்குதுங்க. சின்ன சின்ன மண்டபம் மாதிரி. எதுக்காக இப்படி கோட்டை கட்டியிருப்பாங்கன்னு தெரியலைங்க உண்மையிலுமே. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.